எந்த கேமரா சார் பார்க்கணும்? இதுக்கா? அங்கே தூங்க முடியாது சார், நைட்டில் கொசுக்கடி அதிகமாக இருக்கும். காலைல வெடியறதுக்குள்ளே ஒரு 7 மணிக்கெலாம் வந்து கடை திறந்துடுவாங்க. பசங்களெல்லாம் தூக்கின்னு திருப்பி எங்கே போகிறது தெரியாமல் அந்த ரோட்டில் தான் சார் அப்படியே உட்காந்துருப்போம். தினைக்கும் சாப்பாடு கூட அங்கே கஷ்டம்தான். தினைக்கும் காலையிலையும் ஹோட்டலு, மத்தியானமும் ஹோட்டலு, நைட்டுக்கும் ஹோட்டலு. நல்ல சாப்பாடு நாங்கள் சாப்பிட்டனாலே கிடையாது. குளிக்கிறதுக்கு தண்ணி இருக்காது அங்கெல்லாம். அதேமாரி பாத்ரூம் போனால் கூட பப்ளிக் டாய்லெட் போய் பாத்ரூம் போகணும். தினமும் தோணும் சார், நைட்டில் படுக்கிறப்பெல்லாம் யோசிப்போம், நம்மளுக்கு யாருனா வந்து உதவி பண்ண மாட்டாங்களா, இப்படி இருக்கிற நம்ம லைஃப்பை நாளைக்கு மாற்றிட மாட்டாங்களா அப்படின்னு தினமும் நைட்டு படுக்கிறப்பெல்லாம் யோசிப்பேன் சார். அன்றைக்கி பாரிஸில் இருக்கிறப்ப நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ரோட்டில் யார் எவனெலாம் பார்க்க மாட்டேன். அங்கேயே பல் வளர்க்குறது, அங்கேயே சாப்பிட்றது, பூ அப்புறம் பண்ணுறது, அங்கேயே தூங்குறது, அப்படி தான் இருந்தேன். ஆனால் இன்றைக்கி நான் வேசாரப்படிக்கு வந்த பிறகு எனக்குன்னு ஒரு வீடு இருக்குது, எனக்குன்னு ஒரு கடை இருக்குது, என்கிட்ட 2 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. இங்கே நீங்கள் வந்து மெயின் ரோட்டில் வந்து நின்று அபி டெய்லர் யாருன்னு கேட்டாலும் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி எனக்கு ஒரு பேர் இருக்குது, எனக்கு கௌரவமாகவும் நான் இருக்கிறேன் இந்த இடத்துல. என்னோடய பேர் அமுதா. நான் இன்றைக்கி ஒரு டெய்லர் ஷாப்போட ஓனர். எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எக்விடாஸ்க்கு நான் ரொம்ப நன்றி சொல்லியிருக்கேன்.